என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. இசை, அம்மா எப்படி இருக்கேன்? நல்லா இல்லையா? உனக்கு உங்க அப்பனுக்கு ஒழுங்கா கண்ணு தெரிஞ்சாதானே? எனக்கு கண்ணு தெரியலன்னு உன்கிட்ட சொன்னா என்ன? நீங்க கிளம்பலையா? எங்க எங்கனா நேத்துல இருந்து சொல்லிட்டு தானே இருக்கேன், ஜெசி மேம்க்கு என்கேஜ்மெண்ட் அப்படின்னு. அது ஓகே, நீ எங்க போயிட்டு இருக்க? நானும் அங்கதான் போயிட்டு இருக்கேன். ஓ, அதுக்கு இந்த கன்றாவி துணி தான் கிடைச்சா? ஏன்? இல்லம்மா, முதல்ல ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போறோம். சரி. உன்கிட்ட எவ்வளவு நல்ல நல்ல சாரி எல்லாம் இருக்கு, வீட்டுல எவ்வளவு ஜுவல் இருக்கு. நான் உனக்கு வாங்கி தந்ததை கூட நீ எடுத்துட்டு போகாம தான் போன. எல்லாம் அங்கேயே தான் இருக்கு, எடுத்து போடலாம்ல. எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. வரீங்களா இல்லனா நான் தனியா போட்டுமா? கொழுப்பு மட்டும் அடங்கவே அடங்காது. வரீங்களான்னு. இது என்ன, என் பட்டு அழுதுட்டு இருக்கு? ஆமா, இனிமே மறுபடியும் ஃபீடிங் பாட்டில் ஆர்டர் பண்ணிருக்கேன்ல, அதுக்கு தான் அழுதுட்டு இருக்கா. என்ன பட்டு? இரு, எங்களுக்கு என்ன? ஏன் பட்டு வரல நீ? எனக்கு பிடிச்ச மாதிரியே இல்லனா. வேற என் செல்லம் யாருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கீங்க? எது கலரா அடிச்சியா? ஆமா, ஒரஸ்னாவ கேளுங்க அவள்கிட்ட. ஏன் இசை, என் செல்லம் இப்படி அழுது? எனக்கு கொண்டே போட்டு தடல அப்பா. அவதான் கொண்ட போட்டு கேக்குறா இல்ல? கொண்ட போடுறதுக்கு முத அவ தலையில முடி இருக்கா? இருக்க முடியல, கொஞ்சமா போட்டு விடு. அவ இன்னும் முடிக்கல. மேல சொல்லுடி. கேட்டுட்டே இருக்கேன் அப்பா, போட்டு தரவே இல்ல. அவ்விய மட்டும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி பூலாம் வச்சிருக்காவல்ல. அவளுக்கு பிடிச்ச மாதிரியா? ஏதோ நார்மல் டேல ஸ்கூலுக்கு போற மாதிரி கிளம்பியிருக்கா. முதல்ல புருஷன் கூட வெளியே போறோம், எவ்வளவு நல்ல நல்ல சாரி எல்லாம் எடுத்து கொடுத்துருக்கோம். வீட்டுல பெரிய மருமகளுக்குன்னு செஞ்சு வச்ச அவ்வளவு ஜுவல்லாம் அப்படியே இருக்கு, தொடவே மாட்டா. நான் எடுத்து கொடுத்ததே அது போடலாம் இல்ல. ராட்சசி, உடம்பு முழுக்க திமிரு. இருந்துட்டு போட்டு. நான்லாம் எதுவும் சொல்லலையே. ஆமா, நீங்க மனசுக்குள்ளதான் கொழுப்படுத்தவ, ராட்சசி, திமிரு பிடிச்சவான்னு சொல்லுவீங்க. என்கிட்ட வெளியே சொல்ல முடியுமா? நான் எதுவுமே யோசிக்கல. ஏ பட்டு, உனக்கு இப்ப கொண்ட தண்ணி போட்டு தரேனா? நான் போட்டு தரேன், நீ எதுக்கு அழுற? ஆனா ஒண்ணு, நான் தனியா போவேன். நீங்க ரெண்டு பேரும் எனக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி வரணும். சம்பந்தமே இல்லாம வரணுமா? ஏன்? அவதான் முடிக்கலன்னு சொல்லிடலாம். எப்படி கொண்ட போடணும்னு கேளுங்க. ஏன் பட்டு, எப்படி கொண்ட போடணும்? எப்படி கொண்ட போடணும்னு சொல்லு, அப்பா போட்டு விடுறேன். நீ எதுக்கு அவள்கிட்ட அழுதுட்டு கிடக்க? அப்பா, 3 கொண்ட. 3 கொண்டையா? அப்படின்னா பட்டு? வலது பக்கம் ஒரு கொண்ட, இடது பக்கம் ஒரு கொண்ட, அது பிறகு பின்னால இன்னொரு கொண்ட போடணும். எது? பாருங்க அப்பா, ஒரே ஒரு பட்டர்ஃப்ளை வச்சிருக்காங்க, 2 பட்டர்ஃப்ளை வைக்கணும்ல. 3 கொண்ட போட்டு 2 பட்டர்ஃப்ளை வச்சாதானே ஈஸி ஆகாது இருப்பா. 3 கொண்டையா? அதான் உங்க அருமை பொண்ணு கேட்டுட்டால, போட்டு விடுங்க. ஆனா ஒண்ணு, நான் தனியா தான் போவேன், உங்களுக்கு வரணுமா? எனக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி 2 பேரும் வந்துருங்க. ஏன் பட்டு உனக்கு இந்த திடீர் ஆசை? நான் எப்ப கேட்டாலும் எனக்கு கொண்ட போட்டே தரேலப்பா. சும்மா சும்மா என்னைய கொண்டு போய் முடி வெட்டிட்டே இருக்காவ. நீ சின்ன பிள்ளை இல்ல பட்டு. என் குட்டி ஏஞ்சல் பெரிய ஏஞ்சலா மாறினதுக்கு பிறகு நாங்க நிறைய முடி வளர்த்தி விடுவோம். ஆமா, அப்ப 3 கொண்ட என்ன 30 கொண்ட உங்க அப்பா போட்டு விடுவாரு. நான் 3 கொண்ட போட்டு தராம 2 பட்டர்ஃப்ளை வச்சு விடாம வரவே மாட்டேன். வராதா? எங்களுக்கு நஷ்டம். எனக்கு 3 கொண்ட போட்டு கூட்டி போங்க. நீ எப்படி மூக்கால அழுதாலும் 3 கொண்ட கிடையாது. அவ அழுதுட்டே இருக்கா. அதுக்குன்னு நீங்க வரும்போது வெளியே தானே அவன் நின்னான். ஏன் ராதியா? எங்கேயோ வெளியே போனான். அவன் இல்ல, 3 கண்ணை. 3 கண்ணனா? அது யாரு? வெளியே நிக்கானா? ஆமா, எங்க நிக்கான்? நம்ம வீட்டு வெளியே தானே நிக்கிறான். ஆமா. இவன் நல்லா அழட்டும், அழற சவுண்ட் அவனுக்கு கேட்டிருக்கான். அதனாலதான் இவளை தூக்கிட்டு போறதுக்கு வந்திருக்கான். இவளை 3 கண்ணனை கொடுத்துருவோம். அப்புறம் நம்ம ஜெசி மேம் என்கேஜ்மெண்ட்டுக்கு போலாம். அப்பா, 3 கண்ணை வேண்டாம். அப்பனா நீ 3 கொண்ட வேண்டாம்னு சொல்லு. நீ இப்படியே 3 கொண்டை சண்டை போட்டே இருந்தேன்னு வச்சுக்கா, நான் 3 கண்ணை கொடுத்துட்டு போயிருவேன். அப்பா கொடுப்பியலாம். என் செல்ல குட்டிய நான் கொடுப்பனா? அப்பனா 2 பேரும் சேர்த்தே கொடுக்கேன். என் பட்டு அழாம சமத்து பிள்ளையா இருந்தா நம்மள கொடுக்க மாட்டாங்க. நல்ல மிரட்டி தான் வச்சிருக்க. எல்லாம் கேட்டா அடிக்க மாட்டேன்னு சொல்லிடுறது. ஆனா குழந்தை எப்படி எல்லாம் மிரட்டனே தெரிஞ்சு வச்சிருக்க. இப்ப வர போறீங்களா இல்லையா? போலாம். ஆனா அதுக்கு முன்ன ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? என் குல்ஃபிக்கு எவ்வளவு சாரி இருக்கு? நார்மலாவே சொல்லுங்க, எனக்கு புரியும். தும்மல் பிடிச்சவா. போடி.
தமிழ் கிட்ட எவ்வளவு saree இருக்கு. ஆ இதெல்லாம் ஆசிரமத்துல இருந்தது. இதெல்லாம் போய் எடுத்துட்டு வந்தேன். இல்ல கிராண்டான saree எல்லாம் எவ்வளவு இருக்கு. நானே எடுத்து கொடுத்தது எவ்வளவு இருக்கு. ஆமா இருக்கட்டும், எதுக்கு என்ன? ரொம்ப வருஷம் கழிச்சு 3 பேருமா ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போறோம். அதுல ஒரு saree கட்டி எல்லாம் ஜுவல்லாம் எடுத்து போடலாம்ல. இது ஏதோ நார்மலா ஸ்கூலுக்கு வர மாதிரி இருக்கு. கையிலயும் எதுவும் போடாம முழுக்கையா. எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. சிம்பிளா இருக்கதான் எனக்கு பிடிக்கும். நீங்க பங்களால பிறந்தவர். நான் இப்படி வர்றதுனால உங்க பிரஸ்டீஜ் குக்கர் வந்துட்டு இருக்குதுன்னா என் கூட வராதுங்க. 5 பைசாக்கு நடிச்சோன்னா 50 ரூபாய்க்கு நடிச்சிருவா. அப்பனும் பிள்ளை வர போறீங்களா? வாரம்மா, நீ எப்படி இருக்கியோ அப்படியே கூட்டு போறேன். ம். நாளைக்கு பேங்க்குக்கு போனோம். அவன் வந்துட்டு சொல்லிட்டியா? ஆமா, 2 பேரும் என்கிட்ட தானே இப்ப க்ளோஸா இருக்காவ. வேணும்னா சொல்லிக்கிடுங்க. சரி, என்ன பையனா இருக்கானோ? ஸ்கூல் விஷயத்துல எதுலயாவது ஒண்ணுல தூக்கி போட்டுடலான்னு பார்த்தா எதுக்கு அப்படி கொடுக்காம போயிட்டு இருக்கான். அவன் பேர்ல அக்கௌண்ட் தொடங்கினா அங்க எங்க நலையும் போது கொஞ்சமாவது ஸ்கூல் மேல இன்ட்ரெஸ்ட் வரேன்னு பார்த்தேன். குறுங்க மாட்டேங்க பாரு. அவனுக்கு எப்படி ஆசையோ அவனை அவன் போக்குல விடுங்க. படிச்சு முடிச்சுட்டு அதே காலேஜ்ல வேலை பார்க்கறது அவனுக்கு ஆசை. 2 வருஷமாவது அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டு. நீங்க கட்டி காப்பாத்தின ஸ்கூலை பாத்துக்கதான் விக்கி இருக்கான். அவனுக்கு விருப்பம் இருக்கு, நீங்க கட்டி காப்பாத்தினதை அவன் காப்பாத்திட்டு இருக்கான். அவனுக்கு விருப்பம் இருக்குன்னு சொல்லாத. ஏன் ஆசைக்காண்டி அப்பயும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். 2 பேருமா சேர்ந்து பார்த்தா தானே இனிமே ஸ்கூல் ஒரு லெவலுக்கு வரான். காலத்துக்கு அவன் மட்டும் கஷ்டப்படணும். படிக்க பிள்ளை கொஞ்சம் விட்டுதான் பிடிங்களா. இவன் எதுக்கு இப்படி இருக்கா? சங்கீதா, என்ன மாமா? ஏன் மக்களை ஒரு மாதிரி இருக்கா? காய்ச்சல் ஏதாவது அடிக்குதாம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, வீட்டுக்குள்ளே இருந்து போரா இருக்கு. அதான் உன் துணைக்கு இப்ப தமிழ் வந்துட்டாலாம். எங்க மாமா, காலையில ஆனா ஸ்கூலுக்கு போறாங்க. அவங்க வர்றதுக்கே லேட் ஆகுது. இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு அவங்களுக்கு ஏதோ ஃபங்க்ஷன் வீடு இருக்கு. ஆமா பத்தியா, அந்த ஜெசிக்கு நிச்சயம் சொல்லிட்டு இருந்தா. கல்யாணத்துக்கு ஏதாவது பெருசா அந்த பிள்ளைக்கு செய்யணும். உங்களையும் கூப்பிட்டதா சொன்னீங்க. கல்யாணத்துக்கு போலாம், அதான் நிச்சயத்துக்கு 2 பேரும் போறாங்க இல்ல. என் மக்களே, நீ வேணா அவங்க கூட போயிட்டு வரியா? நானா? அவங்களே ரொம்ப வருஷத்துக்கு பிறகு முதல்ல ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போறாங்க. நான் எதுக்கு நடுவுல? அவங்க போயிட்டு வரட்டும். ஏன் அந்த பிள்ளை வீட்டுல சொன்னியா? எந்த பிள்ளை வீட்டுல? அதான் இன்னைக்கு ஆதிக்கு பேசி முடிக்க போறோம்ல கனி வீட்டுல. ஆமா, ஈவினிங் போல வருவோன்னு சொல்லியிருக்கேன். என்கிட்ட கனி அம்மா நம்பர் தான் இருந்து. சொல்லிட்டே ஏன் மூஞ்ச ஊன் வச்சிருக்க? அட, என் பேத்தி எவ்வளவு அழகா இருக்கா. இசை சங்கீதா ஆண்டி இல்ல, சங்கீதா சித்தி. ஆமா, எங்க அம்மா சித்தி சொல்லி கொடுத்தாங்க. நான் வந்து உங்கள சங்கீதா ஆண்டி சொல்லுவேல, அதான் அப்படியே கூப்பிட்டுட்டேன். அதுக்கு என்னடி சொல்லலாம்? நீ எப்படி கூப்பிட்டா என்ன? உங்களுக்கு ஏன் கோயில் ஏதாவது நேர்ந்திருக்கீங்களா? ஆரம்பிச்சிட்டாங்களா? நான் வந்தாலே உங்களுக்கு முகம் ஆகாயத்துக்கும் பூமிக்கும் ஏறி இறங்கிட்டு இருக்கு. ஆமா, இவளை எங்க கூட்டு போற? உனக்கு அந்த தலைக்கு ஏதாவது கிறுக்கு பிடிச்சிருக்கா? பேசிக்கிட்டு தானே இருந்தான் அந்த பிள்ளைய நிச்சயத்துக்கு போறாங்கன்னு. அதெல்லாம் சரி விக்கி, இவளை எங்க கூட்டு போறேன்னு கேட்டேன். பாட்டி ஜெசி ஆண்டிக்கு எங்க மண்டுக்கு போறோம். அதான் சொல்லிட்டாலாம். என்னமா பாடம் நடத்துறதுக்கு போற மாதிரி துணியெல்லாம் போட்டுக்கிட்டு போறேன். தமிழக்கா எது போட்டாலும் அழகா தான் இருப்பாங்க. பார்வை ஒழுங்கா இருக்கணும்ல சங்கீதா. ஏங்க, ஏன் உனக்கு கத்துற? பக்கத்துல தானே இருக்கேன். இங்க பாருங்க, ஒரு ஃபங்க்ஷன் நடக்க வீடு எத்தனை பேர் வருவாவ போவாவ. இப்படிதான் அவ இஷ்டப்படி போவானா இந்த வீட்டை விட்டு தாண்டப்படாதவா. கூட வேலை பார்க்கவளுக்கு நிச்சயதார்த்தம், நீ கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்க. இத்தனை வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கா. முதல்ல அவன் கூட வெளியே போறா. வீட்டுல இல்லாத நகையா துணிமணியா ஏதோ பள்ளிக்கூடத்துக்கு பாடம் நடத்த போற மாதிரி இருக்கு. அத்தை, நான் இப்படி போறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போறேன். இப்படி உனக்கு பிடிச்சிருக்குன்னா நீ உன் ஆசிரமத்துல இருந்துட்டு போகணும். பாக்கி என்னத்த சொல்லுவாவ? வெங்கட்ராமுக்கு மர்மவளாம் ஒரு டப்பா சாரியும் கட்டிட்டு கையில ஒரு நகை கூட போடாம வந்திருக்கான்னு சொல்லுவாவ. எனக்கு சிம்பிளா இருக்கதான் பிடிக்கும். அதுக்காக அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பாத்துட்டு இருக்க முடியாது. என்னம்மா, உனக்கு தான் இருக்கலாம். அவ அதெல்லாம் தொடுவாளாம். இந்த வீட்டுல இருக்கிறது வரைக்கும் இந்த வீட்டு மர்மங்களா நடந்துட்டா போத. நீ இங்க இருந்து போனதுக்கு பிறகு என்னவன் செய்? வீட்டு பேர கப்பல் ஏத்ததுக்குன்னே இருக்கா. போறதா சொன்னால அவங்கள்ட்ட. வீட்டுல இருக்காதான் போடாட்டா ஒண்ணும் இல்ல. நீதான் உன் பொண்டாட்டிக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுத்திருந்தேல. என்னமோ அதையெல்லாம் நாங்க வித்து தின்னிட்ட மாதிரியே நடந்துட்டு இருக்கா. அதையாவது போட்டுக்கலாம்ல. இன்னும் நீங்க என்ன மருமகளாவே ஏத்துக்கல. அப்புறம் உங்க குடும்ப மானத்தை காப்பாத்துறதுக்கு மட்டும் நான் வந்து கஷ்டப்படணுமா? அக்கா, இது குடும்ப மானத்தை காப்பாத்துறதுக்கு இல்ல. அத்தை ஒருவேளை உங்கள மனசுக்குள்ள மருமகளா ஏத்துக்கிட்டு இருக்கலாம். எனக்கு வர வேலை இல்ல. உங்க மருமகளா ஏத்துக்கிட்டதா சொல்லுங்க. அப்படி ஏத்துக்கிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டு வரேன். என்னால என் வீட்டு மருமகளை உன்னை ஏத்துக்க முடியாது. அப்ப என்னாலே உங்க குடும்பமானத்தை கப்பல் ஏத்ததான் முடியும். பிளைட்ல எல்லாம் பறக்க விட முடியாது. இங்க பாருங்க, என்ன ஆனாலும் சரி நல்லதா எம்படி சீல் எடுத்து கொடுத்திருக்கான். இல்ல அவதான் நல்லதா வச்சிருக்கே இல்லையா? வியானேன்னு சொல்லிட்டே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இப்படியே வெளியே போனான்னு வைங்க, இங்க நடக்கவே வேற சொல்லிட்டேன். என்ன தமிழ், உனக்கு சிம்பிளா இருக்கதான் பிடிக்கும் எனக்கு தெரியும் தான். அவ கெட்டதான் ஒன்னும் சொல்லலாம். இல்லாம இருந்தா சரி இருக்கலாம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவன் கூட போற. சரிப்பா,
நீங்க சொல்றத நான் கேட்கணும்னா என்ன வீட்டு மருமகளா ஏத்துக்கிட்டதா அவங்க சொல்லணும். நீ சொல்லிருமா, உனக்கு பிடிச்ச மாதிரி அவ இருப்பா இல்ல. என்னால எல்லாம் சொல்ல முடியாது. அப்ப என்னாலே பிளைட்ல பறக்க விட முடியாது. அடிச்சுக்கிறாங்களா இல்ல பாசத்துல சண்டை போடுறாங்களா நமக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா பரவாயில்ல, நல்லாதான் வேலை பாக்குறாங்க. நான் சொன்னதுக்கு ஒரே வார்த்தையில என் வாயை அடைச்சிட்டா எல்லாம். அத்தை, அக்கா தான் இவ்வளவு இறங்கி வந்திருக்காங்கல்ல, ஒரு தடவை சரி சரி ஏத்துக்கிறேன்னு சொல்லுங்க. என்னால எல்லாம் இவளை அப்படி பார்க்க முடியல. அப்போ என்னால இந்த வீட்டு பேரை கப்பல் ஏத்ததான் முடியும். சரி, என்னால போய் தொலை, ஏத்துக்கிறேன். என்ன ஏத்துக்கிறீங்க? அதான் மருமகளாதான், ஏத்துக்கிட்டு தொலை, போய் வேற மாத்திட்டு வா. ஆனா இவ்வளவு கொழுப்பு இருக்க கூடாதா உங்களுக்கு? வந்த மருமக மேல எல்லா பழியும் போட்டு வீட்டை விட்டு துரத்தலாம். ஆனா உங்க பையன் கூட வெளியே போகும்போது கெத்தாதான் நான் போனேன், அப்படித்தானே? நல்லா இருக்கு உங்க லாஜிக். நீ நிச்சயதார்த்த வீட்டுக்கு போனேன்னா நான் சொன்ன மாதிரி தான் போனோம். அப்படி இல்லையா வீட்டுல கடந்துக்கா, அவனும் பிள்ளையும் போயிட்டு வரட்டு. சரியத்தா, மருமகளா ஏத்துக்கிட்டீங்க. எல்லாம் டெம்பரரிக்கு தான், பெர்மனண்டா கிடையாது. என்ன அறியா இருந்தா என்ன? என் அத்தை அவங்க மருமகளா என்ன ஏத்துக்கிட்டாங்க. இதுக்கு சாட்சி ராமப்பா, என் புருஷன், அப்புறம் சங்கீதா, அப்புறம் என் பொண்ணு. என்ன செய்? மூணு கண்ணா வெளியே நிக்கானே. மூணு கண்ணனா? அது யார் மக்களே? நாம சிரிச்சுக்கிட்டே இருந்தாதான் மூணு கண்ணா நம்மள தூக்கிட்டு போக மாட்டான். கோபப்பட்டா எல்லாம் மூணு கண்ணையும் தூக்கிட்டு போவான். மூணு கண்ணை கேட்டாலும் தூக்கிட்டு போவான்ல. நீங்க கோபப்படாதீங்க, சத்தமா பேசாதீங்க. மூணு கண்ணை சத்தம் போட்டு தூக்கிட்டு போயிடுவான். என் பியாத்தி எப்படி எல்லாம் மிரட்டி வச்சிருக்கு. என்ன பண்றதத்த, உங்க திமிரு கொஞ்சம் அதுட்டே இருக்குல்ல, அதனால அப்பப்ப இப்படி போடணும். பாருங்க எப்படி சிரிச்சுட்டே நிக்கானு. நான் போட்ட போடல என்ன உங்க மருமகளா ஏத்துக்கிட்டீங்கல்ல, அதே மாதிரிதான் ஷாக் ட்ரீட்மெண்ட். எந்தாலே போ, மாத்திட்டு வெளியே போறா போதும். ஓகே அத்தை. இது முதலே நமக்கு தெரிஞ்சிருந்தனா நம்ம வாய் திறக்காம இருந்திருக்கலாம்ல. ஆனா அத்தை சூப்பர், அக்காவே மிரட்டிட்டீங்க. அவ என்ன மிரட்டிட்டு போறா, இவ என்னடானா நான் அவளை மிரட்டினேன்னு சொல்றா. என்னடா இவனுக்கு என்கேஜ்மெண்ட், இவன் இங்கே என்ன பண்ணுறான்னு பார்க்குறீங்களா? நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன்னா. எங்கள் எல்லாரோட சந்தோஷத்தையும் பார்க்குறதுக்கு நீங்கள் தான் ரொம்ப ஆசைப்பட்டீங்களா? ஆனால் பிரியா கல்யாணம், சாரா கல்யாணம், எந்த சந்தோஷத்தையும் நீங்கள் பார்க்காத மாதிரி நானே காரணமாக இருந்துட்டேன். எப்போவும் சொல்வீங்கல்லாம் எனக்கு முன்ன இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, அப்போவாவது இவனுக்கு பொறுப்பு வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னா. எல்லா பொறுப்பும் வந்துட்டுனா, ஆனால் அதை பார்க்குறதுக்கு தான் நீங்கள் இல்லை. நீங்கள் இருக்கும்போது ஆஃபீஸை எப்படி பார்த்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி நானே இப்போ பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் நான் இருக்கேன், ஆனால் அதை பார்க்குறதுக்கு தான் நீங்கள் இல்லை. எனக்கு துளி கூட சம்மதமே இல்லாமல் தான் அன்னைக்கு பொண்ணு பார்க்க போயிருந்தோம். ஆனால் அந்த பொண்ணு ஏற்கனவே அப்பா பாசத்துக்காக ஏங்கிட்டு இருக்கா. நம்ம ஃபேமிலி கூட ஒத்து போவான்னு எனக்கு தோணுது. இதுக்கப்புறம் எல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் முழு சம்மதம் நம்புறேன்னா நான் போயிட்டு வரேன். குடும்பமானத்தை காப்பாத்தணும்னு சொன்னதும் மாமியா கலவிக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். ஏன்னா இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு பிளான் போட போது மட்டும் இவ குடும்பமான காத்துல பறக்காம அப்படி இருந்தது. சூப்பரா இருக்கீங்க. இப்போ உங்க அம்மாக்கு குடும்பமானத்தை தூக்கி நல்லா நிறுத்தியாச்சா? ஆனா நீ சொல்றவங்க சொன்னாதான் கேக்குற பத்தியா? இதே நான் சொல்லும் போது என்ன சீனு? எங்களுக்கு வர வேலை இல்ல சீன் போடுறதுக்கு. எவ்வளவு அழகா இருக்க. இதெல்லாம் வச்சுட்டு சும்மா அப்படியே நடிச்சிருவா. எனக்கு இன்னொரு ஒய்ஃப் இப்படிதான் இருக்கணும், அப்படி நல்லா அடையாளம் தேவையில்லை. எப்படி நான் சிம்பிளா இருக்கணும் அதுதான் எனக்கு பிடிக்கும். நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? ஆனா ஒரே ஒரு நல்லா இல்ல. ஒரே ஒரு நல்லா இல்லையா? அது என்ன? என்ன மாதிரி பட்டர்ஃப்ளை வைக்கல. ஆமா பட்டர்ஃப்ளை வைக்காத. இப்போ அது போலாமா? போலாமே. வாவ், அக்கா சூப்பரா இருக்கீங்க. இப்பதான் அம்பிட்டு அழகா இருக்கு தமிழ். என்னத்த இப்போ உங்க மருமக மாதிரி தெரியுதா? என்ன அலப்பற அக்க பொருளா? ஏன் சங்கீதா, வீட்லயே தானே இருக்க, உனக்கும் போர் அடிக்கலாம், எங்க கூட வாயேன். சேச்சா இல்லதான், நீங்க போயிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப வருஷம் தாண்டி ஒன்னா போறீங்க. ஒன்னா போறோமா? கார்ல தான் போறோம். வா சங்கீதா, நீ ஒத்தையில தானே வீட்டுல இருக்க. இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் வீட்டுல இருப்பேன். இன்னைக்கு நாங்க வெளியே போறோம். உனக்கு போர் அடிக்கலாம், ஈஸியும் இருக்க மாட்டா. இல்லக்கா வேண்டாம், நீங்க போயிட்டு வாங்க. இப்பதானே வீட்டுக்குள்ளே இருந்து போர் அடிக்குதுன்னு சொன்னேன், அதான் கூப்பிடியாவே எல்லாம் போயிட்டு வாங்க. இல்லக்கா நீங்க போயிட்டு வாங்க. இவன் நெட்டி கிளம்பிட்டான். நீங்க என்ன கிளம்பலையா? நாங்க கிளம்புறதெல்லாம் இருக்கட்டு, நீ எங்க போற? அதுவும் வேஸ்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுட்டு. ஏன்டா நல்லா இல்லையா? நல்லாவே இல்ல. ஆதி சூப்பரா இருக்கு. எங்க அண்ணி சொல்லிட்டாங்க எல்லாம் நல்லா தான் இருக்கேன். இப்பயே ஆதிக்கு கல்யாண கலை வந்துட்டு. ஆமா பிரதர், எல்லாம் சரிதான். எங்க போற இப்போ? அதான் உன் ஃப்ரெண்டு வீட்டுல ஃபங்க்ஷன் இருக்கலாம், அதுக்கு நாங்க போறோம். சரி தம்பி, நீ எங்க போற? எனக்கும் அழைப்பு வந்திருக்கலாம். யார்கிட்ட இருந்துப்பா?
அதெல்லாம் பல இடத்துல இருந்து வந்திருக்கு. என் மாப்பிள்ளையே எனக்கு போனை போட்டு கூப்பிட்டுருக்காரு. ஏன்டி அப்ப நீயா அங்கதான் வர போறியா? ஆமா அண்ணியா, நான்லாம் வரக்கூடாதா? நீ வராமலாப்பா. அது மட்டும் இல்லாம இனிமேலாம் அவங்க உன் குடும்பம் மாதிரி. ரைட்டு. சரி வா, ஒன்னாவே போலாம். உங்க கூடயா? ஆ, நாங்க கார்ல தான் போறோம். நீங்க கார்ல போங்க, சைக்கிள்ல போங்க, ஆனா உங்க கூட வரல. நான் பைக். பெரியவன் குடும்பமா போறான், அதான் போவேலன்னு சொன்னேன். ஆதி தனியா பைக்ல தானே போறான், அவன் கூடயாவது போலாம் இல்ல? இல்ல வேண்டாம். எங்க? வீட்டுல நேரம் போவேல ஒத்தையில இருந்து ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தா. விக்கியும் கூப்பிட்டு பார்த்தேன், வரலன்னு சொல்லிட்டா. அதான் உன் கூட போலாம் இல்லன்னு சொல்றேன். அத்தை அவங்க எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் எப்படி போக முடியும்? வரியனா வா சங்கீதா, கூட்டு போறேன். போ மக்களே, ஒத்தையில தானே இருக்கணும். இல்லத்த, அது கனியோட ஃபேமிலி. நான் ஆதி கூட போறது சரிப்பட்டு வராது. ஐயே, இதுக்காகவே நீ வந்தாகணும். இல்ல அது நீ போயிட்டு வா, எனக்கு அவங்களெல்லாம் தெரியாதுல. தெரிஞ்சுக்கிட்டா போச்சு, வா. இல்ல போயிட்டு வா சங்கீதா. வீட்டுக்கு ஒரு அழைப்பு வச்சாலே எல்லாரும் போலாம். நம்ம வீட்டுக்கே பொண்ணு வீட்டுல இருந்து அழைப்பு உண்டு. போயிட்டு வா. நாங்க எல்லாம் வரோம்ல சங்கீதா, யாரும் இல்லாம நீ ஆதி கூட போகல. நீங்க பைக்லயே வாங்க, நாங்க முன்ன கார்ல போறோம். நீங்க கிளம்புங்க அண்ணி, நான் கூட்டிட்டு வரேன். வருவதானே? நான் கிளம்புறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகுமே. நீ எவ்வளவு பெயிண்ட் அடிச்சாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். அப்போ ஓகே. சரிப்பா, நாங்க முன்ன கிளம்புறோம். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும். அத்தை போயிட்டு வரோம். ஆச்சி, நடக்கும்போது என் துணி ஏதாவது முள்ள ஏதாவது சிக்குச்சுன்னா எடுத்து விட்டுறானா? அது பிறகு ஏதாவது தூசு ஏதாவது பட்டுச்சுனாலும் தட்டி விட்டுறானா? ரொம்ப துள்ளாதானா? ஏன் டீ? பிரியாக்கா சஞ்சயனா கல்யாணத்துல நீ சீன் போட்டா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா சஞ்சயனாக்கு தங்கச்சி நீ தான் எல்லாம் பண்ண. ஆனா சஜோனாக்கு சாராக்கா இருக்க தெரியல. அதுக்கு என்ன? யார் பண்ணா என்ன? ஏன் என்ன கல்யாணத்துக்கு நான் இப்படிதான் போனோம். அப்பனா என் துணியை முள்ள எல்லாம் சிக்குச்சுன்னா எடுத்து விட்டுரு. கத்தரி வச்சிருக்கேன்ல, கட் பண்ணி விட்டுறலாம். மக்களை கிளம்பிட்டீங்களா? எங்க போயிட்டா வசந்தி? அப்ப நாங்க எப்போ கிளம்பிட்டோம். உங்க ஒய்ஃப் தான் இன்னும் கிளம்பி முடியல. ஏன் வசந்தி? ஏன் இப்படி கத்துறீங்க? ரோட்ல போறவன் வாரவன் எல்லாம் பாத்துட்டு போவான். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி 1/2 மணி நேரம் ஆகுது. 3 பேர்ல ஒரு ஆளாவது வீட்டை விட்டு வெளியே வரலாமா? ஒருத்தியாவது இறக்கி விடலான்னு பாக்கேன். இந்த கிளம்பிட்டோம் போவோம். அம்மாவை கிளப்புறதுக்கு தான் அப்ப லேட் ஆகுது. சரி வாங்க போலாம். முடிச்சுக்கிட்டு சென்னை 5 மணிக்கு போல வீட்டுக்கு வரணும். வீட்டை கொஞ்சம் சுத்தம் பண்ணணும். ஏன்னா கனியை பேசுறதுக்கு அந்த வீட்டுல இருந்து இன்னைக்கு வாரதா சொல்லிருக்காவே எல்லாம். அதெல்லாம் பிறகு பாக்கலாம். இப்ப வா, இதெல்லாம் பேசியாச்சுலாம். வளவளான்னு எது பேசணுமோ அதை பேச மாட்டா. நீங்களாவது வெளியே கிளம்பலாம் இல்ல? அந்த ஆளு கிடந்து ஆடிக்கிட்டே கிடக்காரு, நீங்க வராமல? சரி, நீங்க 2 பேரும் அப்பா பைக்ல போங்க. நான் கதவெல்லாம் பூட்டிக்கிட்டு மெதுவா நடக்கேன். உங்களை பெருமா வீட்டுல கொண்டு விட்டுட்டு என்ன வந்து கூட்டு போவாரு. சரிம்மா. சரியத்தா வரோம். ஆதி, பைக்ல நீ தனியா போற மாதிரி ஃபாஸ்டா போவாத. இசை பைக்ல வச்சு கூட்டு போகும்போது மட்டும்தான் மெதுவா போறது நீ. அதுக்காக இவளும் இசையும் ஒண்ணா? பார்த்து மெதுவா கூட்டு போன்னு சொல்றான். என்ன ஒரு ஜோடி பொருத்தம். அறிவு. என்ன அப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல மக்களே, 2 பேரும் ஒன்னா போறீங்க. ஒரே கலர் துணி வேற, பாக்குறதுக்கு அவ்வளவு அம்சமா இருக்கு. நீ பேசு மாமா, உனக்கும் உன் பொண்டாட்டி வீட்டுல இல்லாத உரிமையா? அறிவு, பார்த்து பேசு. தெரியும்ல, இன்னைக்கு அந்த பொண்ணு வீட்டுல போய் பேசி முடிக்க போறோம். நீ மட்டும் தயவு செஞ்சு வந்துடாத. அதான் நான் எதிர்ச்சியாதான் பேசினேன். உங்களுக்கு எல்லாம் இடிக்குதுன்னு நான் என்ன பண்ணேன்? நீ பேசு மாமா, உனக்காக தான் எல்லாம். உனக்கு இல்லாத உரிமையா? அறிவு மாமாக்கு இன்னும் என்னெல்லாம் ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் இருக்கு தெரியுமா? இன்னைக்கு சாயந்தரத்துல இருந்து பாரு மாமா, உனக்கு எவ்வளவு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்குன்னு. எனக்கா மாப்பிள? வேற இந்த வீட்டோட மாப்பிள. உனக்காக நான் என்னென்னலாம் பண்ண போறேன்னு மட்டும் பாரு மாமா. அப்பா கிடக்காரு வயசானவரு. நீ பேசு மாமா. என்ன சங்கீதா, நான் சொல்றது சரிதானே? உன் பொண்ணே ஆமான்னு சொல்லிட்டா. உனக்காவது புரியுதே மாப்பிள. சும்மா யதார்த்தமா பேசினாலும் அதான் தப்பா தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு. நீங்க 2 பேரும் ஒன்னா போனோம் பைக்ல. இத பாத்துக்கிட்டு அவளே ஒதுங்கி போனோம். அவ என்ன ஒதுங்கி போறது? இன்னைக்கு சாயந்தரம் நீங்க பேச போனாலும் இப்படி அத்தை பொண்ண பைக்ல கொண்டு தெரியவே எங்களுக்கு வேண்டான்னு மொத்த குடும்பமும் மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசலாம். அது பிறகு ஏன் ஆசைப்படி சங்கீதா ஆதிக்குதான். சரிப்பா, வரோம். வரேன் மாமா, போயிட்டு வரேன் அத்தை. சரிம்மா, பார்த்து கவனமா போயிட்டு வாங்க. ஏன் என்ன மறைக்கிறீங்க? எதுக்கு இப்படி ஜாட பேச்சு பேசுறீங்க? என்ன தங்கச்சிமா, நீ சேர்ந்து நிக்க? 2 பேரும் முறை தானே. அதுக்குன்னு இப்படி பேசணும் அண்ணே. ஏற்கனவே விக்கிக்கு சங்கீதான்னு பேசி அது மனசு கஷ்டப்படுத்தியாச்சு. இப்ப இவனே வச்சு பேசுங்க. ஒன்னும் இல்லாத பிள்ளைகளுக்கு மனசுலயும் ஆசையை வளர்த்துட்டு பிள்ளைகள் கஷ்டப்படும் போது நம்மளால பார்க்க முடியுதா? ஒரு அறிவு இல்ல. ஏன் தங்கச்சிமா, நீ சொல்லு, நான் ஏதாவது தப்பா சொன்னா? 2 பேருக்கும் உரிமை இருக்கு. ஆனா 2 பேர் மனசுலயும் அப்படி எந்த ஆசையும் இல்ல. ஆதி மனசுல கனிதான் இருக்கா. சங்கீதா ஆதிக்கிட்ட அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல பழகவும் இல்ல. அதுக்கப்புறம் எதுக்கு நாமளா முடிச்சு போடணும்? ஏற்கனவே விக்கி காரியத்துல நான் தேவையில்லாம சங்கீதாவை இழுத்து அவ மனசு கஷ்டப்படுத்திட்டேன். மறுபடியும் ஆதி எல்லாம் இழுக்காதுங்க அண்ணே, பாவம்.
நான் எதேச்சியா தான் சொன்னேன். உங்களுக்கு வருத்தமா இருந்தனா எதேச்சியா பேசியதான் நினைச்சுக்கிட்டு உன் மனசுல இருக்கதை எங்களுக்கு பதிய வைக்கணும்னு நினைக்காத அறிவு. அப்புறம் என்னைய வேற மாதிரி பார்க்க வேண்டியதா இருக்கும். சாயந்தரமா கனி வீட்டுக்கு போறோமா? ஒரு வாரத்துல வந்து இருந்தியலா போனியலான்னு இருந்தா எல்லாருக்கும் நல்லது. அங்க எம்படி சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்கா. அம்மாவை இப்ப விட்டாலும் ஆட்டம் போட்டுருவாவ போல இருக்கேன். அத்தை நேர்லயே வந்து சொல்லலான்னு தான் போன் பண்ணல உங்களுக்கு. நேர்ல சந்தோஷப்படிய மாதிரி போன்ல எல்லாம் பேசி சந்தோஷப்பட முடியுமா மக்களே? கங்க்ராட்ஸ் சாரா. தேங்க்ஸ் அக்ஷயா. என்ன அத்தை ஏதாவது பேசுறதுக்கு இருக்கா? பாத்துட்டே நிக்க. இங்க பாரு, நல்ல விஷயம் எங்களுக்கு சொன்னா மட்டும் காணாது. அப்புறம் 10 மாசமா அவளை நல்லபடியா பாத்துக்கணும். வீட்டு வாரிசு சுமந்துட்டு இருக்கா பாரு. பத்திரமா பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு தான். திருந்திட்டீங்களா? ஆமா, உனக்கு நான் எப்பவும் கெட்டவளா தானே தெரிவேன். சித்தி உங்களுக்கு போன் பண்ணியே சொல்லியிருப்போம். ஆனா நேர்ல சொல்ற மாதிரி இருக்காதுல்ல. இனிமே உன் அண்ணன்காரனுக்கு கல்யாண வேலையெல்லாம் போயிட்டே தான் இருக்கான். யார் என்ன சொன்னாலும் ஒரு வேலை செய்யாம நீ பாட்டுக்கு இருந்துரு. குழந்தை நல்லபடியா பெத்து வீட்டுக்கு கொண்டு வந்துரு. சரி சித்தி. எப்பப்பா? இதுக்காண்டி ஒருக்கா அங்கிருந்து இங்க வரணுமா? நாங்களும் அங்கதானே வர போறோம். சரிதான், அப்ப நாங்க கிளம்புறோம். பார்த்து கூட்டு போ. குண்டு குழியில எல்லாம் வண்டி போடாத. 3 மாசம் நல்ல ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன சாரா? சரி சித்தி. பாத்தீங்களா, எங்க அத்தையே மாத்திட்டீங்க. சரி மக்களே, பார்த்து போங்க. நாங்களும் இப்ப கிளம்பி வந்துருவோம். சரிங்க அத்தை. சாரா, உன் மாமியார் கிட்ட சொல்லிட்டியா? ஆமாம்மா, அத்தை கிட்ட சித்தி கிட்ட எல்லார்கிட்டயும் சொல்லிட்டோம். எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்களா மக்களே? ஆமா, மொத்தம் சர்ஜு எங்க? அவனை தான் எலி நாங்களும் தேடிட்டு இருக்கோம். ஆளையே காணல. என் பியார வெளியே போயிட்டு இப்பதான் மேல போனான். பிரியா சூப்பரா இருக்க. நீயும் தான். மாப்பிள்ள மேல போய் சச்சுவ கூட்டுவாங்க. எம்ப நேராச்சு. அவனா உன்னை பார்த்து பார்த்து செய்ய மாட்டானா? நாங்க இருக்கல அங்கிள், நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? நாங்க கூட்டு வரோம். அண்ணா மட்டும் இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். சஜு, இவன் இந்த ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கான்? டே சஜு. கூப்பிட்டீங்களா தான்? சரியா போச்சு. இப்பவே கனவு காண ஆரம்பிச்சாச்சா? உடனே மேல இருக்க அத்தனை ரூம்லயும் கூப்பிட்டு வரான், ஆளே காணல. இல்ல, இந்த வீட்டுக்கு முன்ன வந்தா அண்ணன் இங்கதான் ஸ்டே பண்ணோம். அதான் அண்ணா ஞாபகமா இருந்தா. என்னாச்சு சஜு? இல்ல, அண்ணா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. நான் இந்த நிலைமையில இருக்கணும்னு அதுதான் ஆசைப்பட்டுச்சு. பொறுப்பு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. இப்போ எல்லா பொறுப்பும் இருக்கு. கல்யாணமும் ஆக போகுது. ஆனா என் அண்ணா மட்டும் என் கூட இல்ல. அதுவும் அவன் என் கூட இல்லாததுக்கு நானே காரணமா போயிட்டேன் எல்லாத்தான். சஜு, உன்கிட்ட நாங்க 1000 நாள் சொல்லிட்டோம். எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும். ஒருத்தங்க உயிர் போகணும்னா இன்னார் மூலமா தான் போகணும்னு எல்லாம் இல்ல. போகணும்னு விதி இருந்துச்சா எங்க எப்படி ஒளிச்சிருந்தாலும் அது வந்துதான் ஆகும். என்ன சஜு, ஒரு பொண்ணு வீட்டுக்கு வர போறா. இன்னைக்கு எவ்வளவு ஒரு முக்கியமான நாள் உன் வாழ்க்கையில. அந்த பொண்ணை எப்படி சந்தோஷமா பாத்துக்கலாம்னு யோசிக்காம இப்படி கிறுக்குத்தனமா யோசிச்சுட்டு இருக்க. நடந்ததை நினைச்சு வருத்தப்பட்டு வரப்போற பொண்ணு வாழ்க்கைக்கு எதுவும் ஆயிராமா? அதெல்லாம் இல்ல ப்ரோ, அதெல்லாம் நல்லா தான் பாத்துப்பேன். அதுல ஏதாவது நான் குறை வச்சேன்னா அண்ணாவே மன்னிக்க மாட்டாங்கலாம். ஏன்னா ஒவ்வொரு பொண்ணுங்களையும் அண்ணா அவ்வளவு மதிப்பாங்க. என்ன கேட்டா சஜு, இன்னமும் சஞ்சய் மூலமா உங்க அண்ணன் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. அதை நினைச்சு சந்தோஷப்படு. கீழே எல்லாரும் உன்னை தேடிட்டே இருக்காங்க. வா சஜு. வரேன் ப்ரோ. நீங்க போங்க, வரேன். இல்ல ஒன்னாவே போலாம். இல்லன்னா வேற எங்கேயாவது போய் ஃபீல் பண்ணிட்டு இருப்ப. இங்க பாரு, அந்த பொண்ணு கிட்ட போய் இப்படி எல்லாம் உளறிட்டு நிக்காத. அதெல்லாம் அவ புரிஞ்சுக்க கூடிய பொண்ணுதான். கீழே அண்ணக்கு ஆண்டி எல்லாம் உன்னை தேடிட்டே நிக்காங்க சஜு. நீ இப்படி உங்க அண்ணனை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க பையனை நினைச்சு அவங்க வருத்தப்பட ஆரம்பிப்பாங்கல்லாம். இல்ல வாங்க போலாம். என்ன பண்றதுன்னே தெரியல சஞ்சய். என்ன பிரியா, இதெல்லாம் முதலே பார்க்க மாட்டீங்களா? மண்டபத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்ற. பொண்ணு ரெடி ஆகுறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகணும்னு பொண்ணு வீட்ல இருந்து தான் சொன்னாங்க. அதான் ஆளாளுக்கு கிளம்பி போயிட்டாங்க போல. இப்ப சொல்றாங்க பொண்ணு இன்னும் 5 மினிட்ஸ்லாம் வந்துருவா அப்படின்னு. இப்ப எத்தனை பேர் இருக்காங்க? நான், அப்புறம் சாரிக்கு சாரா, கனியாச்சி, இவ்வளவு பேரும் தான். அங்கிள் என்னடானா 7 தட்டுன்னு சொல்லியிருந்தாரு. லேட் ஆகுன்னு சொன்னதும் ஆளாளுக்கு அங்க எங்கமா எழும்பி போயிட்டாங்க. போன் பண்ணாலும் ரீச் ஆக மாட்டேங்குது. மச்சான் வாடா. என்ன பிரியா, ஏதோ யோசிச்சுட்டு இருக்க போல. இல்ல வாங்கக்கா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. இசை, எப்படி இருக்கீங்க இசை? ஆமா, என் பாப்பா நல்லா இருக்கா. என்னடா அங்க நிச்சயத்தை வச்சுட்டு இங்க தீவிரமா 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? தெரியலையே. டேய் என்ன? அக்கா வாங்க. எங்க? ஒரு முக்கியமான வேலை இருக்கு, வாங்க. வர்றோம். நாங்க எல்லாம் தேவையில்ல அப்போ. பிரியா வா. அஞ்சு நல்லா இருக்கீங்களா? ஆமாம்மா, நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். அஞ்சு நீ சீக்கிரமா வந்துட்டியா? வரலன்னா இவ விட்டு வைப்பாளா என்ன? உன்னை அண்ணன் ஆண்டி தேடிட்டே இருந்தாங்க பிரியா. இன்னும் ஒண்ணு. என்ன வந்ததுல இருந்தே உங்களுக்குள்ளே என்னமோ பேசிட்டே இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லண்ணா, பொண்ணுக்கு சாரி கொடுக்கும்போது 7 தட்டு மொத்தமா உண்டு. பொண்ணு கிளம்புறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும்னு சொன்னாங்களா, அதனால எல்லாரும் அங்கேயும் இங்கேயுமா மாறி மாறி போயிட்டாங்க. ஏன்னா 5 நிமிஷத்துல பொண்ணு ரெடி ஆகுன்னு சொல்லிட்டு பொண்ணோட மாமா வந்து சொல்லிட்டு போயிட்டாரு.
இப்ப தட்டு கொண்டு போறதுக்கு நானும் சாராவும் அப்புறம் கனியும் அஜியும் தான் இருக்காங்க. அப்படியா? எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பாரு பிரியா. யாருக்கும் ஃபோன் போக மாட்டேங்குது. நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல டவர் இல்லைன்னு. நீங்க வரலாம்ல. எது நானா? ஆமா வாங்கலாம். இல்ல என்னால முடியாது. ஃபேமிலில இருக்கவங்க தான் போகணும். என்னம்மா நீ எங்க ஃபேமிலி கிடையாதா அப்போ? இல்லண்ணே இதெல்லாம் ஃபேமிலிக்குள்ளே முடிப்பாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சொல்லுங்க விக்கி. இல்ல தமிழ், நல்ல விஷயத்துக்கு கூப்பிடும் போது வரலன்னுலாம் சொல்லக்கூடாது. நல்ல காரியம் நடக்கிற இடம். உங்களுக்கு பால் தானே வேணும்? ஆமா. இந்த இருக்கலாம். இவளை கூட்டு போங்க. நான் வரேன். எங்க போறோம்? அவள வரட்டுக்கா. எங்களுக்கு 3 பேர் தேவைப்படுறாங்களே. என்ன பிரியா, நீ அஞ்சு கூட்டு போயா. அவ உனக்கு ஃப்ரெண்டு. உங்க ஃபேமிலில ஏற்கனவே அறிமுகமானவ தானே. அது மட்டும் இல்லாம சஞ்சோட அம்மா முதல் அஞ்சு தானே பாத்திருந்தாங்க. அந்த வகையில பார்த்தா யாருக்கும் அது தப்பா தெரியாது. அவளை நான் முதல் லிஸ்ட்ல எடுத்துட்டேன். ஏடி என்னால எல்லாம் முடியாது. நீ இதுக்கு மேல போறண்டாலே நான் ஒண்ணு விட மாட்டேன். வாங்க அக்கா. மத்தவங்க யாருக்கிட்டே நாங்க அப்ப கெஞ்ச வேண்டாம்ல. நீங்களும் வந்தீங்கன்னா 7 பேர் ஆயிடும். தமிழ், உங்க ஃபேமிலில எதுவும் ப்ராப்ளம் வரலன்னா ஓகே. நீயே எங்களோட ஃபேமிலி தான். என் தங்கச்சின்னா என்னோட ஃபேமிலி தானே. யாருக்கிட்ட? பிரியா வீட்டுக்காரர்கிட்ட டயலாக் அடிச்சு விட சொன்னா போதும். பக்கம் பக்கமா அடிச்சு விடுவார்ல. என்னையே கலாய்க்கிற அளவுக்கு வந்துட்டீங்க பாத்தீங்களா? என்ன பண்றது? என்னை பிடிச்சி இழுத்து விட்டுட்டா இல்ல உங்க ஒய்ஃப். ஆமா பிரியா, நான் வந்ததுல இருந்தே ஒரு ஆளை தேடிட்டே இருக்கேன். இன்னும் வரலையா? வந்துருவாமா. யாரும் ஆளை கடத்திட்டு போக மாட்டாங்க. உன்னை பாத்தியல, நாங்க எப்படிப்பட்ட முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். அது ஒண்ணும் இல்ல பிரியா, காதல் கூடனா அப்படிதான். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. பரவாயில்ல பிரியா, டைம் ஆகுதுல, பொண்ணு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வா ஏடி, எனக்கு தேங்க்ஸ் சொல்லு. வேற வேலை இல்ல எனக்கு. வாங்க போலாம். நீ சாக்லேட் தட்டு இருக்குல்ல? சாக்லேட்டா? ஆமா, அத வச்சுக்கோனா. ஓகே. அடடே, வாங்க வாங்க. ரொம்ப லேட் பண்ணிட்டோமோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்களும் இப்பதான் வந்து சேர்ந்தோம். பிரியா எங்க ஆளையே காணோம். உள்ளதான் நிக்கா போங்க. அடடே, பொண்ணே ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. நம்ம சஜ்ஜுக்கு பாக்குறதுக்கு மகாலட்சுமி ஆட்டம் எல்லாம் பொண்ணு பாத்திருக்கீங்க. ரொம்ப மரியாதையான பிள்ளை. குடும்பத்துக்கு ஒத்து போவேன்னு சொல்லுங்க. குடும்பத்துக்கு எதுக்கு ஒத்து போகணும்? அவனு கூட ஒத்து போனா போதும்ல. பிள்ளைகள் சந்தோஷமா இருந்தாலே போதும் நமக்கு. வயசான நம்ம கூட எல்லாம் ஒத்து போனேன்னு இருக்கா என்ன? சரிப்பா ராஜேந்திரா, போ. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பாரு. அண்ணன் சாரி எடுத்து கொடுக்க சொல்லு. சாரி தட்டை கொண்டு போங்க. எனக்கு ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. நல்ல நேரம் முடியதுக்கு முன்ன வேற சாரி மாத்தி கூட்டு வர சொல்லுங்க. நீ உள்ள போ, நான் பைக்கை வச்சுட்டு வரேன். நானா? அப்புறம் உன்னை இறக்கி விடறதுக்கு பைக்கை உள்ள வர கொண்டு வர முடியுமா? நீ பைக் வச்சுட்டு வா. சங்கீதா உள்ள அண்ணி விக்கி எல்லாம் நிப்பாங்க. நீ போ, நான் பைக்கை வச்சுட்டு வரேன். எனக்கே இங்க யாரையுமே தெரியாது. யாராவது நீ யாருமான்னு கேட்டுட்டாங்கன்னா, அது மட்டும் இல்லாம ஆதி உன்னை என்னை வச்சு வேற கனி பார்த்தாள்னா நான் வேற உன் கூட பைக்ல வந்திருக்கேன். அது வேற ஏதாவது ப்ராப்ளம் ஆகும்ல. நான் வெயிட் பண்றேன், நீ பைக்கை வச்சுட்டு வா. ஏன்னா தமிழக்க கிட்ட கொண்டு விட்டுரு. நீ கனிக்கா பயப்படுற? கனி மட்டும் இல்ல ஆதி, அவங்க வீட்ல இருந்து வேற யாராவது பாத்துட்டாங்கன்னா, ஏற்கனவே இன்னைக்கு உன் பிளான் படி என்னென்னமோ நடக்க போகுது. இதுல நீ இப்படி சொல்லதான் எனக்கு சிரிப்பு வருது சங்கீதா. கனியை பத்தி இப்படி எல்லாம் நினைச்சிருக்க பத்தியா? கனி மட்டும் இல்ல ஆதி, அவங்க வீட்ல இருந்து வேற யாராவது பாத்துட்டாங்கன்னா தப்பா தானே நினைப்பாங்க. ஆதி என்ன வெளியே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க அக்கா. அவளை கூட்டு போய் பாறேன். இங்க தானே கூட்டு வந்திருக்கீங்க. இல்ல, நீ எங்க 2 பேரையும் வச்சு பார்த்தா தப்பா எடுத்துப்பியான். நானா? இல்ல கனி, என்னால உங்களுக்குள்ள எதுவும் சண்டை வந்துடக்கூடாதுல. கேட்டியா? இத கேட்கும் போது சிரிப்பியா சிரிக்க மாட்டியா? நான் தப்பா நினைப்பேனா? அப்படிதான் மேடம் தயங்கி நிக்காவ. ஐயே இல்ல கனி, நான் உன் ஆள் பைக்ல வேற வந்திருக்கேன். நீ வில்லேஜ்ல இருக்க போனல, அதான் ஏதாவது நினைச்சுப்பியோ அப்படின்னு. சஞ்சய் நல்லா பிரியாக்கு கல்யாணத்துக்கு முன்னே என்கிட்ட நல்லா பேசுவான். அப்பயே அவன் கூட எல்லாம் பைக்ல வந்திருக்கேன். ஒரு நாள் கூட ஆதி என்ன தப்பா நினைச்சது கிடையாது. இதுல உங்களை போய் நான் தப்பா நினைப்பேனா? ஃபேமிலி கூட ஜாலியா இருக்கிறது நல்லா தானே இருக்கும். வாங்க உள்ள போலாம். அக்காவும் அத்தானும் வந்துட்டாங்களா? தமிழ் அக்கா தானே? அப்பயே வந்துட்டாங்க. சஜோனா ஒய்ஃப்க்கு சாரி கொடுக்கணும்ல. ஆமா, அதுக்கு ஆள் கம்மியா இருந்துச்சா, அதான் தமிழ் அக்கா இசை எல்லாரையும் சேர்த்துக்கிட்டோம். அவளை உள்ள கூட்டு போ கனி, நான் பைக்கை வச்சுட்டு வரேன். என்ன தெரியுமா? வாப்பா, எப்படி நல்லா இருக்கியா? ஆமா ஆண்டி, நீங்க நல்லா இருக்கீங்களா? வசந்தி ஆண்டி நல்லா இருக்கீங்களா? ஆமாப்பா நல்லா இருக்கும். என்ன வாசல்ல நின்னுட்டீங்க? உள்ள போங்க. அம்மா அந்த பக்கத்துல நிக்காங்கல்ல, அது வந்து ராமங்களுக்கு தங்கச்சி பொண்ணு. வாமா.
ஆ உள்ள கூட்டு போ கனி. வாசலே நிக்க வச்சு பேசிட்டு நிக்க. சரி பெரியம்மா. நீங்க யார தேடி ஓடி வந்தீங்க? அது ஒண்ணும் இல்ல கனி, ரோஹித் மாப்பிளை பாத்தியா? அத்தா அந்த வழியா மண்டபத்துக்குள்ள தான் போனாங்க. அப்படியா? நிச்சயதார்த்த மோதிரத்தை அவர்கிட்ட தான் வச்சிருக்க கொடுத்தேன். அத்தா கிட்ட கொடுத்தீங்கன்னா பத்திரமா தான் வச்சிருப்பாங்க. மண்டபத்துக்குள்ளே பாருங்க பெரியம்மா. சரி மக்களே, நீ அவங்கள கூப்பிட்டு உள்ள போ. வாங்க அக்கா, நம்ம இன்னும் உள்ள போவோம். ஆதி பைக் வச்சுட்டு வருவாங்க. ரொம்ப லேட் பண்ணிட்டோமா மக்களே? ஏன் சாரா, பொண்ணு என்ன ஸ்டேஜுக்கு வந்த மாதிரி தெரியல? ஆமா சித்தி, இப்பதான் சாரி கொடுத்தோம். இனிமே சேஞ்ச் பண்ணிட்டு வரதுக்கு எப்படியும் ஒரு 1/2 hour ஆகும்ல. ஆனா 1/4 மணி நேரம் ஆயிட்டு இனிப்ப வந்துருவாங்க. எங்க என்கேஜ்மெண்ட் முடியும்னு வந்துட மாட்டீங்களோன்னு பயந்துட்டே இருந்தேன். அக்ஷயாவையும் ஜோஷ்னா அண்ணியெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. ஸ்னோ வேற நாங்க வரும்போது தூங்கிட்டு இருந்தா. கல்யாண வீடுனாலே யோசிச்சு தான் வருவாளுங்க. இதுல என்கேஜ்மெண்ட்னா அப்பா அவ்வளவுதான். ஆமா சாரா, என் பையனை எங்க கண்ணிலே காட்ட மாட்டேங்க. அவர் பிஸியத்த அங்க இங்கேன்னு ஓடிட்டு திரிவாரு. என்ன? எப்ப வந்தீங்க? நான் வந்து பல வருஷம் ஆச்சுமா. இங்க எப்ப வந்தீங்கன்னு கேட்டேன். இங்கயா? ஒரு 2 hours முன்னே வந்துட்டேன். ஃபோன் பண்ணவே இல்ல. வரும்போது என்னையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. டாடி வேற வீட்ல இல்ல, நான் ஸ்கூட்டில வந்திருக்கேன். ஆமா, உன் டேடி வீட்டுல இருக்க மாட்டாரு, நான் கனவு கண்டேன் பத்தியா? பொத்தி பொத்தி வளர்த்த பாச குழந்தை அவருக்கு. அடுத்த வீட்டுக்கு நீ போனாலும் அவரும் கூட வருவாரு. அதான் கொண்டு விடுவாரா இருக்கும்னு நினைச்சேன். ஃபார்மாலிட்டி கூட ஒரு ஃபோன் பண்ணி கேட்க தோணல பாத்தீங்களா? இருக்கு. அழகா ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்த மாதிரி இருந்து. பாத்தீங்களா? பொண்ணெல்லாம் யார் சேர்த்துக்கிட்டா? நான் வரலன்னு தான் சொன்னேன் வினித். பிரியா தான் இழுத்து கூட்டிட்டு போயிட்டா. போட்டோ எடுத்தீங்களா? ஏன் நீ யார்கிட்ட எனக்கு சொல்லலையா? எல்லாம் அவங்க ஃபேமிலி ஆளுங்களா. போட்டோ எடுங்கன்னு சொன்னா அசிங்கமா போயிடும்ல. எடுத்தீங்களா? ஆமா, எடுத்தேன். திருட்டு பையலிங். அப்ப எனக்கு தெரியாமலே என்ன போட்டோ எடுத்திருக்கீங்க. வருவேன்னு தெரியும், ஆனா சாரி எல்லாம் கட்டிட்டு வருவேன்னு நினைச்சு கூட பாக்கல. என்ன விட்டு வந்ததுக்கு பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? என்ன? கிளம்பும் போது நான் ஸ்கூட்டில உங்களை ஆசிரமத்துல கொண்டு விடுவேனா? என் பைக்கு நாளைக்கு பஸ்ல வந்து பைக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போங்க. அடியே. சரி அத்தை, நீங்க உட்காருங்க, நான் இந்த வரேன். சரிம்மா. சாரில அழகா இருக்க. இப்பயே தூக்கிட்டு போய் இதே ஸ்டேஜ்ல கல்யாணம் பண்ணலாம்னு தோணுதா உங்களுக்கு? சேச்சா, அப்படியெல்லாம் தோணல. மனுஷனா இருந்தா தோணி இருக்கான். என்கிட்டயே பேசிட்டு இருக்கத பார்த்தா யாராவது கிண்டல் பண்ணுவாங்க. தமிழ் எல்லாம் வந்திருக்கா, கூட பேசிட்டு நிக்க வேண்டியதுதானே? அவங்களே அவங்க ஹஸ்பண்ட் கூட தான் வந்திருக்காங்க. அவர் கூட வந்தாலும் எப்படி கலக்கலான்னு எல்லாத்தையும் பேசி சிரிச்சிட்டு நிக்கான்னு பாரு. உனக்கு தெரிஞ்ச அளவு கூட அவளுக்கு தெரிஞ்சவங்க இங்க கிடையாது. எல்லாம் நம்ம பழகுறது தானே. எங்க 2 பேருக்கு என்ன டிஃபரெண்ட்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்க ஃப்ரெண்ட பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா, இல்ல என்ன பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களான்னு பார்க்கலாம். அவ எல்லார் கூடயும் சீக்கிரமா பேச ஆரம்பிச்சிருவா. ஆனா பேச ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே அவங்க கேரக்டர் எப்படின்னு கண்டுபிடிச்சிருவா. நீ அவங்கள பத்தி ரொம்ப தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க கூட க்ளோஸ் ஆகுவ. அது வரைக்கும் ஏதாவது கேட்டா மட்டும் பதில் சொல்லிட்டு இருப்ப. பரவாயில்லையே. சரி, நீ உள்ள போ, வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, பாத்துட்டு வரேன். சின்ன பொண்ணு, ஸ்டெப் எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? எந்த ஸ்டெப் பத்தி பேசாளுக? ஏதோ கிழிஞ்ச டான்ஸ் ஆட போறாளுவலாம். ஐயே, இவளுங்க 3 பேருமா? ஏன் உனக்கு தெரியாதா? ஏன் அம்மா அந்த புளிய முட்ல கிடந்து 1 மாசமாடி தைய தக்கான் குதிச்சிட்டு கிடந்தாளுக. கூடி கூடி ஆடிட்டு கிடந்ததை பார்த்தேன். இங்க ஆட்டம் போடுறதுக்கு தான்மா. ஸ்டேஜ் தாங்குமா, நீ சொல்லு. நல்ல வேளை இந்த 4 முடி பேண்ட் சட்டையும் போட்டு வரல. இனிமே கல்யாணத்துக்கு பாரு, 4 கால்ல தான் தொங்கிக்கிட்டு கிடப்பாளுக. அந்த ஸ்டெப் வரும்போது கையை மேல தூக்கணும். அதே நேரத்துல இடத்துக்கே கீழே பார்த்திருக்கணும். தெரியும், நீ ஒழுங்கா உன் ஸ்டெப்ப போட்டா போதும். அப்புறம் 4 நடுவுல கடந்து கடந்துக்கிட்டு கிடக்கப்படாது சொல்லிட்டேன். என் காலுக்கிட்ட வந்து ஆடிக்கிட்டு கிடந்தேன்னா சம்பி அந்த பக்கம் தள்ளிடுவேன். இப்பயே சொல்லிட்டேன். இல்ல, நீ இந்த காலத்து தோசையும் இறைச்சி தின்னி வளர்ந்தவா, நான் அந்த காலத்து கிழங்கு மீன் தின்னி வளர்ந்தவா. ஆட்டான்னு வந்துட்டா நாங்க தெறிக்க விடுவோம்ல. ஏன் 4 முடி? என்ன கிப்ஸ்? ஏமா, ஊர்ல நல்லதா இருக்கிறது இந்த ஒரு மண்டபம் தான். ஆடி மண்டபத்தை இடிச்சு போடணுமா? அதான் அவசரத்துக்கு ஏதாவது கல்யாண வீடு பிள்ளைகளுக்கு சடங்கு ஏதாவதுன்னா இததான் தேடி தேடி வருவோம். மண்டபம் தாங்குமா நீங்க 3 பேரும் ஆடுனா? என்ன சின்ன பொண்ணு, 2 பேரும் பாத்துட்டு இருக்குது எவ்வளவு பேச விட்டு. அடுத்த இயல்க வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படதான் செய்வாங்க. நாய் குறைக்குதுன்னு சொல்லிட்டு கூட கிடந்து நம்மளும் குறைக்க முடியுமா? நம்ம ஆட்டத்தை போட்டு நம்ம யாருன்னு காட்டுவோம். அதான் இங்க பாரு, இல்ல மண்டபத்துக்கு ஏதாவது சேதாரம் ஆகணும். உன் காஞ்சி பண்ண முடிக்க இன்னும் எந்த சேதாரம் ஆவேல. மாட்டிடுப்பா, எல்லாம் எங்களுக்கு தெரியும். வாவுச்சு, நல்லதுக்கே காலம் இல்ல. வீட்டுல மாப்பிள்ள மாரெல்லாம் அடிச்சு பரத்தி விட்டுருக்கானுவலே. விடாட்டா அவனுக்கு சோறு கிடையாது. இல்லனாலே 4 முடி வீட்டுல சாம்பார் வைக்கணும்னா கூட 4 வீட்டுல ஏறி இறங்கி கத்தரிக்காய் இருக்கா வெள்ளரிக்காய் இருக்கான்னு கேட்டுக்கிட்டு திரிவா. இதுல இவ்வளவு இஷ்டத்துக்கு ஆட விடாட்டா அவனுக்கு சோறும் கிடையாது. அதான் சரிதான். மாப்பிள்ள பிரியாவும் பிரியா வீட்டுக்காரரும் இங்க. பிரியாக்கு உட்காரணம் போல இருக்குன்னு சொன்னாங்க, அதான் கீழே உட்கார்ந்துருக்காங்க. நீங்களே எல்லாம் பண்ணுங்க, நான் கீழே உட்கார்ந்துருக்கேன். என்ன சம்பந்தியம்மா, மாலை மாத்தி என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது, நீங்க என்னடானா கீழே உட்கார்ந்துருக்க போறேன்னு சொல்றீங்க? இல்ல, என் பொண்ணு வாழ்க்கையில முதல்ல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது.
இதுல நான் எதுக்கு? என்னம்மா? இதெல்லாம் யார் உங்க மனசுக்குள்ள புகுத்தி விட்டது? நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு அடி எடுத்து வைக்க போறாங்க. நம்ம தான் முன்ன நிக்கணும். ஒதுங்கி நிக்கலாமா? ஆமா, நீங்க ஸ்டேஜ்லயே நில்லுங்க. சஜு, அப்பா, மாலை மாத்திக்கோங்க. செழித்த அழகில் சிவந்து நிற்கும் செந்தேனே, என் கழுத்து வரையில் ஆசை வந்து நின்றேனே. கேமரா பாருங்க. வெடித்த மாப்பிள்ளைக்கு மாலை போடுங்க. விழுங்கும் பெண்மானே, உன் கருத்த கூந்தலின் காட்டுக்குள்ளே காணாமல் நான் போனேனே. இருதயத்தின் உள்ளே ஓலை ஒன்று கொதிக்க, எந்த மூடி போட்டு நான் என்னை பொண்ணு கையில மோதிரத்தை எடுத்து போட்டு விடுங்க. தொல்லை நீக்க, தங்க தாமரை மகளே வா, பையனோட கையில போட்டு விடுங்க. தத்தி தாவது மனமே வா, அழகே வா. என்னாச்சு? இல்ல, அம்மா ஒதுங்கி ஒதுங்கி நிக்காங்களாம், அதான் ஒரு மாதிரி இருக்கு. ஏதோ தாலி கட்டி இப்பவே எங்க வீட்டுக்கு கூட்டு போற மாதிரியே ஃபீல் பண்றீங்க. அதெல்லாம் இல்ல, நான் வந்ததுக்கு அப்புறம் அம்மா பாவம்லாம். இன்னும் 15 டேஸ்னா ரொம்ப நாளெல்லாம் இல்ல. என்ன சஜு, ராங் டைம்ல வந்துட்டோமா? உங்களுக்கு இனிமே கிண்டல் பண்றதுக்கு கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இருக்காதுல்ல? கொஞ்சம் போல சிரிக்கலாம்ல. இந்த மேடம் யாருன்னு தெரியுமா? இதான் பிரியா. என்னால உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்களாம். ஐயோ மக்கா, ஜோடி பர்த்த பார்க்கிறதுக்கு அம்சமா இருக்கலாம். வாங்க பாட்டிமா. மக்கா, என் பேரன் பக்கத்துல நிக்கும்போது எம்பட அழகா இருக்கு தெரியுமா? பாட்டி, பாட்டி உங்க பேரனுக்கு பக்கத்துல நிக்கலனாலும் அவங்க அழகா தான் இருப்பாங்க. ஆனாலும் பாட்டி உங்களுக்கு ஓவர் அலப்பறதான். மக்கா, எம்படி சொன்னா எங்க வீட்டுக்கு வந்துட முடியுமா? வந்துரு. உன்னை நாங்க ராணி மாதிரி பாத்து போடலாம். எதுக்கும் கவலைப்படாத. நம்ம வந்ததுக்கு பிறகு அம்மா தனியா எல்லாம் இருப்பான். என்னத்தையும் நினைச்சு நீ கவலைப்படாத. நாங்க எல்லாம் யாரையும் அப்படி தனியா விட்டுற மாட்டோம். எங்க வீட்டுக்கு வரப்போற மருமக பிள்ளை நீ. எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா தான் வரணும். பாட்டி, இது கல்யாணம் இல்ல, என்கேஜ்மெண்ட் தான். மக்கா, அவன் கிடக்கான். நான் சொல்லதெல்லாம் உனக்கு புரியுதா? புரியுது பாட்டிமா. நேரா நில்லுங்க. இன்னும் கொஞ்சம் க்ளோஸா வாங்க பாட்டி. ஸ்மைல். ஜெசிமன் கொஞ்சம் டல்லா இருக்க மாதிரி தெரியுதுல. நேற்றுக்கு நைட் அவங்களுக்கு கால் பண்ணேன். பேசும்போதே தெரிஞ்சுது, இன்னும் 15 டேஸ் தானே இருக்குது கல்யாணத்துக்கு. அம்மாவை விட்டு பிரிஞ்சு வரணும்ல. அம்மாக்காகவே போல்டா இருந்தவங்க. எனக்கு என்னமோ நல்ல ஃபேமிலி அவங்களுக்கு கிடைச்சிருக்க மாதிரி தான் இருக்கு. ஆமா, கல்யாணத்துக்கு முந்தி அம்மா மட்டும், சொந்தம் சொல்லிக்கிறதுக்கு அத்தையும் மாமாவும். இந்த மாதிரி கல்யாணத்துக்கு முந்தி எதுக்காக ஏங்குறமோ, கல்யாணத்துக்கு அப்புறம் அதை கடவுள் டபுள் மடங்கா கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜெசி மேமுக்கு நல்ல ஃபேமிலி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது பாட்டிமா கொஞ்ச நேரம் அதுல நின்று பேசிட்டு இருந்ததை பார்த்தேன். அவங்களுக்கு இவங்க அவங்க வீட்டுக்கு போறதுல அவ்வளவு சந்தோஷம். ஸ்டேஜ்ல போய் வாழ்த்து சொல்லிட்டு வந்துடலாம். அப்புறம் நம்ம வரலன்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க. ஆமாப்பா, அது சொன்னாலும் சொல்லலாம். வேலைக்கு போயிட்டு தான் இருக்கியாமா? ஆமா. குட் மார்னிங் மேம். ஐயே ஐயே, இது மேம் இல்ல, அண்ணி. நீ 11th ஸ்டாண்டர்ட் ஆச்சு தானே? உங்க ஸ்டூடெண்ட் டீச்சர் எல்லாம் ஸ்கூல்ல வச்சுக்கோங்க. இது என் தங்கச்சி, சித்தி பொண்ணு. ஓ, கேமரா பாருங்க. ஹாய், வாழ்த்துக்கள் சஜு ஜெசி. உங்களுக்காண்டி நாங்க ஒரு டான்ஸ் ஆட போறோம். இவங்க என்ன கல்யாணம் மாதிரியே பண்றாங்க. பரவாயில்ல, அவங்க ஊருக்கு வர போற பொண்ணு நல்லாவே வெல்கம் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க போல. Golden Sparrow என் நெஞ்சில arrow Mask of Zorro நம்ம பையன் தான் ஹீரோ Singing duet வேற யாரோ பாமா பாமா கம்மன் சிங்கு குயின தேடி வந்தான் கிங்கு டைலா டைலா பிபி டும்மு மாலை மாத்தி போடு ரிங்கு. அவ கண்ணால பார்த்தா ஒரு ஸ்பார்க்கு, என் முன்னால நடந்தா கேட் வாக்கு. கையால போட்ட ஒரு பிரேக்கு அழவுனால அண்ணன் படுவீக்கு. Hey swing it, hey break it, hey feel it, hey touch it, hey swing it, hey break it, hey feel it, feel it. ஐயோ மனசுக்குள்ள மாட்டிக்கிட்டு மருந்து வச்சு கருவுக்குள்ள வந்து வந்து கலக்கி போட்டாயே. கலங்குன மனசை இப்போ தெளிய வைப்பேனே, தெளிஞ்சதும் இருக்கு மறுபடி வழக்கு. பரவாயில்ல கிட்டி, நானும் என்னமோ நினைச்சேன். பாட்டெல்லாம் புது பாட்டா செலக்ட் பண்ணிருக்காளுங்க. ஒரு மாதிரி ஆடி தள்ளிட்டாலும் பாறேன். இந்த 4 முடி ஆடின ஆட்டத்துக்கு கீழே விழுந்திருக்கணும். ஏற்கனவே வீட்டுக்காரரு பஞ்சர் ஆன மாதிரி தான் இருப்பாரு. எப்படியும் நிச்சயம் வரைக்கும் போயாச்சு. இனிமே என்ன சஜு, ஒரே கடலை தான்.
இல்லனாலும் எப்பவும் கடலை போட்டுக்கிட்டே இருக்க மாதிரி தான் கேள்விப்பட்டேன். உன் வாயை கொஞ்சம் மூடாண்டி. வாழ்த்துக்கள்ப்பா. தேங்க்ஸ் அண்ணே. இல்லை சஜு, ஏன்? இப்பே சொல்லிடலாம், எனக்கு பிள்ளை பிறந்ததுக்கு பிறகு என் பிள்ளைக்கு எவ்வளவு போடுவா அப்படின்னு. இவ ஒருத்தி. நான் எதுக்கு போடணும்? இல்லை தாய் மாமனா நீ தான் எல்லாம் செய்யணும். அறிவு கட்டவளே, அதெல்லாம் அப்பதானே பாப்பாவ. இவளுக்கு என்ன லூசா பிடிச்சிருக்காத்தான்? இங்க பாரு, என் புருஷனை இதுல இழுக்காத. இனிமே உனக்கு கல்யாணம் ஆக போகுது. நீ டிமிக்கி கொடுத்துட்டியானா அந்த நேரத்துல? அதான் இப்பயே சொல்லு, நான் கேட்டு வாங்கணும்ல. நான் வர்றதுனால உங்களுக்கு அண்ணங்கிற இடத்துல இருந்து பண்ண வேண்டியதை பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? அவ லூசு மாதிரி தாமா பேசுவான், நீ அதை பெருசா எடுக்காத. அண்ணி, நான் சும்மா விளையாட்டுக்கு அவனை கிண்டல் பண்றதுக்கு பேசினேன். நானும் சும்மா தான் கேட்டேன். சாரா வாய்க்கு கவுண்டிங் கொடுக்கறதுக்கு ஆளு ரெடின்னு நினைக்கிறேன். கேமரா பாருங்க. என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டே. வாங்க சார், வாழ்த்துக்கள் மேம். கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தேன். காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டேன். எந்தன் கழுத்து வரை இன்று காதல் வந்து இரு கண் விழி பிதுங்கி நின்றே. என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. இப்படி ஒண்ணு நான் பண்ண சொல்றதுனால விட்டுருவேன்னு பயமா இருக்கா? இல்ல, கோவம் வந்தா கூட சொல்லு, வேற ஏதாவது பிளான் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆதி. நீங்க எப்படி சொல்லி கொடுத்தீங்களோ அதே மாதிரி நான் பண்றேன். உன்னை கஷ்டப்படுத்துறேனா? நீங்க என்ன பண்ணாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும். நான் உங்களை நம்புறேன், அவ்வளவுதான். இதனால என் மனசு கஷ்டப்படுமான்லாம் நீங்க யோசிக்காதுங்க. நான் ஹாப்பியா தான் பண்ண போறேன். எங்க இவன் கழட்டி விடுறதுக்கு ட்ரை பண்றானோ அப்படின்னு ஏதாவது நினைக்கிறியா? ஐயா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நானே உங்களை விட்டு போனாலும் நீங்க என்ன விட்டு போக மாட்டீங்கன்னு தெரியும். ஆதி, கிளம்பலாமா? போலாம். நீங்க எதை பத்தி யோசிக்காதுங்க, நான் ஹாப்பியா தான் இருக்கேன். அக்காவும் அத்தானும் வராங்க ஆதி, நம்ம அப்படியே கிளம்பலாம். நம்மளை பார்த்துட்டானா சங்கீதா? இல்ல இல்ல, அவங்களுக்குள்ள பேசிட்டு தான் வராங்க. அப்படியே கிளம்பு, ஏதாவது கேட்டாலும் பதில் எதுவும் சொல்லாம போயிரு. ம். ஆதி, டேய், சொல்லு. நீ பண்றது ரொம்ப தப்பு ஆதி. நான் கரெக்டா தான் பண்றேன். தப்பு தான் பண்ற நீ. நம்ம ஃபேமிலியில இருக்க ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு நீங்க கனி யூஸ் பண்றது சரியில்லை. எவ்வளவு ஆசையோட இருந்திருப்பா. இல்ல சங்கீதா, நான் நல்லா யோசிச்சு தான் முடிவெடுத்திருக்கேன். இந்த வாய்ப்பை விட்டான்னு வச்சுக்கான், கனி அங்க வந்ததுக்கு அப்புறம் கனிக்கம்னு அண்ணியை கேவலப்படுத்துவாங்க. தமிழக்கா தான் இப்ப வாய்க்கு வாய் பேசுறாங்கல்லாம். இல்ல சங்கீதா, அவங்கள விட சின்ன பொண்ணு. அவன் முன்னாடி கேவலப்படுத்தும் போது அவங்க தாங்கிக்க மாட்டாங்க. இப்போ விக்கி நாங்க எல்லாம் இருக்க தைரியத்துல தான் பேசுறாங்க. சரி சரி, வராங்க. என்ன அது, அந்த பொண்ணு கூட ஏதாவது சண்டை போட்டியா என்ன? எந்த பொண்ணு? கனி கூட தான் ஆதி. நாங்க கனி கனின்னு கூப்பிடும், எங்களை பார்க்காத மாதிரியே போறா. என்னமோ தெரியல அண்ணி, என் கூட ஒழுங்கா பேசல. நீ ஏதாவது கோவமா திட்டி இருப்பல? ஆமா, திட்டினா அவங்களுக்கு வேற வேலை இல்ல. கிளம்பலையா? உன் பொண்ணு வாய் பார்த்துட்டே தூங்கிட்டா போல. அவளை தூக்கிட்டு தெரியறதுக்கு ஒரு ஆள் இருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன கவலை? நல்ல வேலைப்பா, இப்ப எல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல. என் பொண்ணை தூக்குறது இவளுக்கு ஒரு பிரச்சனை. சரி கிளம்பலாம், எல்லாம் முடிஞ்சிடலாம். தமிழிசை கொஞ்சம் புடியும், நான் கார் எடுத்துட்டு வரேன். வெளியே வரைக்கும் கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் எடுக்கிறேன்.